இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா என்னோட கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நான் 15 days ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறதுனால இது நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஸ்காட்ச் பிரைட்டில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வருது இல்லையா, அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்ட்டு, அந்தளவுக்கு கிச்சன் ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. இந்த விம் லிக்யூட் வந்து விட்டுக்கலாம் அந்த ஸ்பாஞ்சில். இது மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். சைடில் எல்லா பக்கமுமே தேய்ச்சிடலாம். அந்த விம் லிக்யூட் வந்து அந்த எண்ணெய் பிசுக்க வந்து எடுத்துரும். இதை வந்து இப்போ நல்லா கழுவிடலாம். அந்த எண்ணெய் பிசுக்கோட அந்த விம் லிக்யூடோட அந்த சோப்போட இருக்கனால அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி எடுத்துட்டு சுற்றி தொடச்சி எடுத்துருவோம். இன்னொரு தடவை வந்து லேசாக சோப்பு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் வளவலன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை தண்ணியில் அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பனியன் துணி வந்து வேஸ்டான பனியன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள், அடுப்பு பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு, நல்லா பளி பளின்னு ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பிளேட்ஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினாவே போதும் தான். இது நல்லா ஒரு கலக்கிடலாம். எதுக்கு இப்படி ஊற வைக்கிறோம்னா, அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுறப்போ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும், அதுக்காக தான். இப்போ அடுத்தது கொஞ்சமாக விம் லிக்விட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுப்பு கடியிலெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப பிசுன்னு இருக்குது, எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அதே மாதிரி நல்லா துடைச்சிடலாம். இந்த எட்ஜு அந்த அடுப்புக்கு பின்னாடி சைடெலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இதை தண்ணியில் வந்து அலசிட்டு வந்துடலாம். அலசிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விம் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த செவுரு அந்த இடத்துல நம்ம தாளிக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த இடத்துலையும் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்தையும் நல்லா துடைச்சிடலாம். இப்போ அடுப்புக்கு கீழேயும் அப்படியே நம்ம ஃபுல்லாக துடைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை துடைச்சி எடுத்துட்டோன்னா அந்த விம் லிக்யூடோடைய அந்த வளவளப்பு வந்து போயிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாட்டில்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி அந்த நெய் டப்பாலாம் நான் வந்து வாஷ் பண்ண வச்சிட்டேன். அந்த இடமே பாருங்கள் ரொம்ப பிசுக்காக இருக்கும். ஏன்னா நம்ம தாளிக்கிறப்போ ஏதாவது கண்டிப்பாக தெரிக்கும் இல்லையா, அதனால் அந்த இடமே பிசுக்காக இருக்கும். ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அந்த இடத்த இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டஸ்ட் இருக்குது. கொஞ்சமாக விம் லிக்விட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். எந்த லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் விம்ல யூஸ் பண்ணுறதுனால நான் விம் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எவ்வளோ அழுக்கு, இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
வாஷ் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதமாக அந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பிசுக்கே இல்லை, ஈரம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பாவுடைய ஸ்கர்ட்டு, பழைய ஸ்கர்ட்டு, அதை வச்சு நான் தொடச்சி எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வர துணி வச்சு தொடச்சிட்டோன்னா அந்த இடமே ரொம்ப நீட்டாகிடும். அவ்வளோதான், நல்ல பளிப்பளின்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம as usual என்னென்ன திங்ஸ் வைக்கணுமோ அதை வச்சிடலாம். இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் இருக்க எப்போ இருக்க ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்க்ரப்பர் வச்சு கழுவிடலாம். இங்கே பாருங்கள், அந்த விம் லிக்விட், அந்த லிக்விடில் சோப்பு லிக்விடில் போட்டதுனால ஈஸியாக இருக்குது கழுவுறதுக்கு. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். ஜஸ்ட் சும்மா அப்படி கழுவுனாவே ஈஸியாக கழுவ வந்துடும். இப்படி மடித்து வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஈஸியாக போயிடும். ஸ்க்ரப்பர் அந்த சைடில் இருக்க இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஈஸியாக போயிடும். அதனால் இந்த இடத்துல வாஷ் பண்ணல, ஸ்க்ரப்பரை இப்படி மடித்து வச்சு வாஷ் பண்ணுவேன். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸையும் கழுவி எடுத்துடலாம். அந்த ஊற வைக்காம இருந்தோம்னா இந்த இடம்லாம் ரொம்ப பிசுக்கா இருக்கும், கழுவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த சோப் லிக்விட் போட்டு ஊற வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப மீதி ஏரியாவை தொடச்சி எடுத்துடலாம். தண்ணியை பிழிஞ்சிட்டு இன்னொரு தடவை அந்த சோப்பு இதெல்லாம் சோப்பு உடைய அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வளவலன்னு இருக்கும் இல்லையா, நல்ல அந்த ஸ்பாஞ்சை பிழிஞ்சிட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் மிக்சியை தொடச்சிடலாம். இந்த ஏரியா, இந்த சைடு இருக்க ஏரியாஸை அதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ இந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த சிங்கை வந்து வாஷ் பண்ணிட்டா முடிஞ்சது. சிங்க் வந்து நீங்கள் அதே இந்த சோப் லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா வினிகர் கலந்து நம்ம வாஷ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சிங்க் வந்து பளபளன்னு தெரியும். அதுக்காக நான் பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இதில் வந்து அந்த விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா வினிகர் வீட்டில் இல்லைன்னா அந்த விம் லிக்விட் மட்டும் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். ஏன் வந்து அந்த பேக்கிங் சோடா வினிகர் காம்பினேஷன் ஆட் பண்ணுறோன்னா அப்படியே சிங்க் வந்து பார்க்க பளபளன்னு இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும், மினுமினுன்னு இருக்கும் அந்த மாதிரி. அதுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷைனிங் வந்து நம்ம அந்த லிக்விட் ஆட் பண்ணாதான் வரும். அதே மாதிரி இந்த இதுக்கு கீழே இருக்க அந்த இதுலையும் ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துடணும். அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அந்த இது மாதிரி, அதையும் ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சிங்க் கழுவியில். அவ்வளோதான், நீட்டாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ எந்தெந்த பிளேஸ் வந்து அந்த எண்ணெய் கண்டெய்னர்லாம் கழுவி அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பிளேட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அடுப்பில். இவ்வளோதான் என்னோட க்ளீனிங் ரொட்டீன்.